அதற்கு நமக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது? சரியா? அப்ப நினைத்து பார்ப்பது என்பது முக்கியம். தாய்லாந்துல உங்களுக்கு தெரியும் ஒரு நிகழ்வு. தாய்லாந்துல 1957 நம்ம ஒரு ரோடு மாதிரி இருக்குல்ல, இந்த ரோடெல்லாம் முந்தி கிடையாது. அப்போ இந்த ரோடு போடணும் அப்படின்னு நினைச்சாங்க. நல்ல ஒரு ரோடு, பெரிய ரோடா போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய சாலையா போடணும்னு நினைச்ச உடனே அங்க இடைஞ்சல், இந்த முதல்ல தொடக்கத்துல ஒண்ணுமே இல்லை. அங்க பார்த்தா இடைஞ்சலா என்ன இருக்குது? ஒரு புத்தர் என்னது என்ன இருக்கு? ஆலயம். அந்த புத்தர் ஆலயம் முக்கியம் இல்ல, அந்த புத்தர் சிலை முக்கியம். அந்த புத்தர் சிலை என்னது? களிமண்ணால் ஆன சிலை. களிமண்ணால் ஆன சிலை. அப்போ உடனே இவங்க என்ன பண்றாங்க? இந்த புத்தர் சிலைகள் முக்கியம் அப்படின்னாங்க. ஆனா அரசாங்கம் சொல்லுது, எப்பா இந்த புத்தர் சிலை முக்கியம்தான், ஆனா இப்போ நம்ம எல்லாரும் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், அதனால இந்த கோயிலையும் இந்த புத்தர் சிலையும் உங்களுக்கு என்ன பண்றோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வரோம். ஆனா இவங்க சொன்னாங்க, இது பழங்காலத்து சிலை, இது அந்த காலத்துல உள்ள சிலை, முன்னோர்கள் எதுக்காண்டி உருவாக்குனாங்களே தெரியாது. அதுக்காண்டி என்னது, நாங்க ஒவ்வொரு ஆண்டும் அதை தான் நினைச்சு ஒவ்வொரு நாளும் வழிபட்டு வரோம், ஒவ்வொரு நாளும் வணக்கம் செலுத்தி வரோம், அதனால முடியாதுனாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, ஒரு புது கோயில் கட்டி தரோம் உங்களை, அப்படி சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு புதுசா ஒண்ணு கட்டி தரோம், அதனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. சரிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புது கோயிலை கட்டுறதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கட்டியாச்சு. கட்டிட்டு சிலையை தூக்குறாங்க. என்ன? கோயிலை கட்டிட்டு சிலையை தூக்குறாங்க. சிலை தூக்கிட்டு போச்சல என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அந்த கதை என்ன நடக்கும்? மழை பெஞ்சிரும். மழை பெஞ்ச உடனே அந்த களிமண் என்ன பண்ணும்? உடஞ்சி போயிடும். உடனே எல்லாருக்கும் பதட்டமாயிரும். ஐயோ களிமண் உடஞ்சி போய் எங்களுடைய சிலை உடையுதுன்னு பார்க்காங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, அந்த களிமண் கரைய 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 உள்ளே தங்க சிலை இருந்தது. உள்ளே தங்க சிலை இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்திலே ஒரு போர் நடக்கிறது. எதிரி படைகள் போர் செய்கின்றன. எதிரி படைகள் போர் செய்யும் பொழுது எல்லா மக்களும் இந்த புத்தரை நம்பிய மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அடையாளத்தை அழிச்சிருவாங்கடா, நம்முடைய அடையாளத்தை அழிச்சிருவாங்க. நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய புத்தர் தான். அப்ப தங்கத்திலான புத்தரை எடுத்து சென்று விடுவார்கள். அது என்னது? என்ன ஒரு போர் புரிஞ்சு கஜினி போர் புரிஞ்சாரா? எத்தனை 17 முறை? எத்தனை முறை போர் புரிஞ்சாரு? ரஜினி எத்தனை முறை போர் புரிஞ்சாருன்னா உங்களுக்கு தெரியும். கஜினி எத்தனை முறை போர் புரிஞ்சாரு? 17 முறை புரிஞ்சாரு. சரியா? அந்த 17 முறை போர் புரிஞ்ச மாதிரி இவர் போர் புரிஞ்சு என்னத்தை எடுப்பாங்க? முதல்ல போர் புரிஞ்சா என்னத்தை எடுப்பாங்க? முதல்ல அந்த நாட்டினுடைய செல்வத்தை எடுப்பாங்க. அந்த நாட்டினுடைய என்னது அடையாளத்தை எல்லாம் அழிச்சிருவாங்க. அந்த நாட்டினுடைய அடையாளத்தெல்லாம் வேண்டாம், இது அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்னு அழிச்சிருவாங்க. அப்ப இவங்க செல்வமும் அடையாளமாக இருக்கின்ற இந்த தங்கச்சிலையை அந்த எதிரி படைகள் அழிச்சிரும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? எல்லாரும் முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க? அவ்வளோத்தையும் மண்ணு களிமண்ணால அப்படி பூசி வச்சாங்க. பூசி வச்சுட்டு இவங்க என்ன சொன்னாங்க? இதை யாருக்கும் சொல்லக்கூடாது. யாருக்குன்னா உன் பிள்ளைக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா திடீர்னு எதிரிப்பட வர சொல்ல என்ன பண்ணிடுவான்? தப்பு சொல்லிவிடுவான், இது தங்கத்திலானது சொல்லிவிடுவான், அதனால சொல்லாத அப்படின்னா. ஆனால் ஆண்டாண்டு காலம் மக்கள் அவங்க பெற்றோர்கள்லாம் சொல்லி வந்தாங்க, இது என்னது? இது வணக்கத்துக்குரியது, நமக்கு முக்கியமானது அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. அதனால நாங்கள் வணங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே தங்க சிலை இருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆராதிப்பதும் வணக்கம் செலுத்துவதும் மாய நற்கருணை என்பது நமக்கு அருளை ஆசிரை அள்ளித்தரும் தங்கம், ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற தங்கம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கோ, நம்முடைய சந்ததிக்கோ, நம்முடைய தலைமுறைக்கோ இதை என்ன சொல்லுகின்றோம்? இது ஒரு அடையாளம் அப்படின்னு மட்டும் வச்சிருக்கோமா? இங்கே அற்புதம் நடக்கும், புதுமை நடக்கும், ஆற்றல் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும் அப்படி சொல்லி இருக்கோமா? அதை நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கோமா? எனவே அதை நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு துறவியர் மடம். அந்த துறவியர் மடத்திலே ஒரு என்ன பண்ணுறது, ஒரு ஜக்கு, நல்ல ஜக்கு இருந்தது, பார்க்க வெள்ளி ஜக்கு. அதில் ஒரு குவளை, வெள்ளி குவளை இருந்தது. அந்த வெள்ளி குவளை இருந்தோடனே ஒரு துறவி பொறுப்பெடுத்தவுடனே என்ன பண்ணார்?
தன்னுடைய சீடர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கதை பிடிக்கும்ல. நாளைக்கு இந்த கதைக்கு கேட்பேன். ஏன்னா நீங்க யார் பரிசு கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு. என்ன பரிசு அது நீங்களே முடிவு பண்ணிக்க. என்ன பரிசு கொடுக்கலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? பரிசு ஓகேவா? அப்போ அந்த வெள்ளி ஜக்கு வெள்ளி ஒரு பாத்திரம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த குருவை பார்த்தாரு, நம்ம சீடர்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக நல்லா அவங்கள வளர்க்கணும், ஃபார்மேஷன் கொடுக்கணும், நல்ல என்ன அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஏப்பா இந்த குவளை இங்கே இருக்கிறது நல்லதில்லை, எனது மடத்திலே இருப்பது நல்லதில்லை, நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொருத்தர் பாதத்தையும் கழுவுங்கடா அப்படின்னு சொன்னார். இந்த துறவிகள்லாம் எடுத்துகிட்டு போய் பாதத்தை கழுவிட்டே இருந்தாங்க. அப்படி ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பாத்திரம் என்னாச்சு, தண்ணி பட்டு அந்த வெள்ளி என்னாச்சு, கொஞ்சம் கருக்க ஆரம்பிச்சிட்டு. உடனே ஒரு புது தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு, எப்பா அது கருக்க ஆரம்பிச்சிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், அதை இனிமே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் வச்ச உடனே உற்சாகமாக இருந்த இளம் துறவிகள்லாம் என்ன ஆயிட்டாங்க, திரும்பவும் சோம்பேறி ஆயிட்டாங்க. திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க, வழக்கம் போல வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பணி செய்ய அவங்க தயாராக இல்லை. இன்னொரு துறவி வந்தார். அதை என்ன பண்ணார், ரொம்ப இது பிடிச்சிட்டு, அதனால என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணாடி போட்டு மூடிடுவோம் அப்படின்னாரு. அதை அழகுபடுத்துறதுக்காண்டி கண்ணாடி போட்டு மூடிடுவோம். கடைசியில் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதை மறக்கப்பட்டு அது கண்ணாடிக்குள் என்னது மியூசியத்துக்குள்ளே வைக்கிற மாதிரி ஆயிட்டு. இன்னைக்கு நற்கண்ணை அதே போல் தான் இருக்குது. நற்கண்ணை பேழைக்குள் வைத்து நாங்களும் கிறிஸ்தவர்கள், நாங்களும் கத்தோலிக்கர்கள், நாங்களும் இயேசுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடிய அளவில் ஆயிட்டு. அதற்காண்டியா நற்கண்ணை ஆண்டவர் உருவாக்கினார். நற்கண்ணை பேழையில் வைத்து அழகு பார்ப்பதற்காகவா? நற்கண்ணை பேழைக்கு முன்பாக பூக்களை சம்மணசுகளை லைட்டெல்லாம் போட்டு அலங்கரித்து பார்ப்பதற்காகவா இயேசு உருவாக்கினார்? அன்புக்குரியவர்களே, இயேசுடைய உருவாக்கம் அதுவல்ல. இதை என் நினைவாக ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். எதற்கான செய்யணும், ஒவ்வொரு நாளும் பருகுங்கள். எதற்கான பருகணும், இது என் உடல், நான் மற்றவர்களுக்கு உடலை கொடுக்குறேன், மற்றவங்களுக்கு என் உயிரை கொடுக்குறேன், மற்றவங்களுக்கு என் இரத்தத்தை கொடுக்குறேன், நான் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்கிறேன், நீங்களும் கொடுங்க. அதுக்காண்டி தான் உருவாக்குறாரு. அழகு பார்ப்பதற்கு அல்ல, ரசிப்பதற்காக அல்ல, அதை வைத்து ஜோடித்து பிரம்மாண்டத்தை உருவாக்குவதற்காக அல்ல. நீங்க கத்தோலிக்கர்கள் பிரம்மாண்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதன் நோக்கத்தை மறைத்து விட்டோம், மறந்து விட்டோம். அதுதான் உண்மை. எனவே இந்த ஆண்டு நினைத்து பார்க்க வேண்டும். நான் நற்கருணைக்கு முன்பாக இருக்கும் பொழுது, பாதம் கழுவும் சடங்குக்கு முன்பாக இருக்கும் பொழுது, குருத்துவத்தை போற்றும் பொழுது, நான் குருத்துவத்தை எதற்காக படைத்தாக உருவாக்கினார்களோ அந்த குருத்துவத்தை போற்றக்கூடிய அடிப்படையில் இருக்கின்றனா என்று பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, நமக்கு தெரியுமா, முள்ளிவாய்க்கால், இலங்கையிலே முள்ளிவாய்க்காலிலே கடைசியாக நம்முடைய இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அடியோடு கொல்லப்பட்டார்கள். இந்த முள்ளிவாய்க்கால் இலங்கையில், சரியா? அப்போ கொல்லப்பட்ட அந்த இடத்திலே ஒரு இயேசு சபை குருவானவர் என்ன பண்ணார், ஒரு நினைவு தூணை உருவாக்கினார். நினைவு தூணை உருவாக்கிய உடனே அந்த இலங்கை அரசாங்கம், சிங்கள அரசாங்கம் என்ன செஞ்சு அதை அழித்தது. ஏன்னா இப்படி போராடினார்கள். என்ன, பிரபாகரன் என்ற ஒருவன் இருந்தான் என்று தெரியக்கூடாது, இப்படி ஈழத்துக்காக போராடின விடுதலை வீரர்கள், ஈழத் தமிழர்கள் இருந்தார்கள், விடுதலை புலிகள் இருந்தார்கள் என்று தெரியக்கூடாது என்பதற்காக அடையாளத்தை அளித்தார்கள். ஏங்க நம்ம தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டத்திற்காக எத்தனை பேருக்கு செத்தாங்க? 14 பேர் செத்தாங்க. 14 பேர் செத்தாங்க, சரியா? இயேசு அடக்கம் பட்டது அப்படின்னு நினச்சிக்கணும்னு 14 பேர் செத்தாங்க. அந்த 14 பேருக்கு ஒரு நினைவு தூணை கட்டுங்கன்னே அரசாங்கம் என்ன சொல்றது, எப்போ உள்ள அரசாங்கமும் என்ன நினைவு தூணை கட்ட ரெடியாக இருக்காது. தலைவருக்கு கட்ட ரெடியாக இருக்கும். அது ஜாதி தலைவராக இருந்தாலும் மத தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் போராடி தன் உயிரை கொடுத்த போராடிகளுக்கு கட்ட நினைக்காது. ஏன்னா போராட்டத்தினால இந்த ஸ்டெர்லைட் மூடப்பட்டது அப்படின்னு வந்துடக்கூடாது. நாங்கள் சொன்னனால தான் வந்தது, எங்கள் அரசாங்கம் சொன்னனால தான் வந்தது அப்படின்னு வந்துடும். போராட்டத்தினால் வந்ததல்ல, நாங்கள் உத்தரவிட்ட நாள் வந்தது அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வரைக்கும் கட்டலை.
அப்போ அடையாளங்கள் அப்படியே மறைக்கப்படுகின்றன, மறுக்கப்படுகின்றன. அதுபோலதான் இன்னைக்கு குருத்துவமும் மறக்கப்பட்டு விட்டு கொண்டு இருக்கிறது. யாரால? மற்றவர்கள் எனது குருத்துவத்தை இருப்பதனால் தான் கத்தோலிக்கர் இருக்கிறார்கள், இந்த குருத்துவம் இருப்பதனால் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நினைத்து கொண்டே இருக்கிறாங்க. எனவே இந்த குருத்துவத்தை அழிப்பதற்காக என்ன செய்றாங்க? ஏதாவது ஒரு குரு தப்பு பண்ணிட மாட்டாரா, ஏதாவது ஒரு அரசு தப்பு பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் நம்ம மக்களும் என்ன பண்ணுறாங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணுகிறோம், அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். குருக்கள் உங்களைப் போல ஒரு மனிதன், மனிதன் என்ற முறையில் பலவீனம் இருக்கும், பாவம் இருக்கும், இயலாமை இருக்கும், சோர்வுகள் இருக்கும். அதற்காக ஜெபிப்பது தான் உங்களுடைய கடமை அன்புக்குரியவர்களே. எனவே குருத்துவத்தை போற்ற வேண்டும். ஏதாவது ஒரு குருவை தவறு செய்யலாம், எல்லா குருவும் தவறு செய்யலாம். ஆனால் நான் ஜெபிப்பதனால் அந்த குரு பலமுடையவராக மாறுவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். ஜெபிச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்க. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணுவோம், குருக்களுக்காக மண்டாடுவோம் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவோம், சேர்ந்து வாசிப்போம். ஆனால் தனிப்பட்ட வகையில் குருக்களுக்காக ஜெபித்திருக்கின்றோமா? இயேசு குருத்துவத்தை உருவாக்கி இந்த குருத்துவத்தின் மூலமாகத்தான் நற்கருணை என்பதை பிரிக்க முடியாது, நற்கருணையும் குருத்துவத்தையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி உருவாக்கினார். எனவே குருத்துவத்தை நாம் இன்னும் அதிகமாய் போற்ற வேண்டும். பலவீனர்கள், பாவிகள், தகுதியற்றவர்கள் தான். அந்த தகுதியற்றவர்களை தகுதியுடையவர்களாக மாற்றக்கூடிய நிகழ்வு தான் இதோ என் உடல், இதோ என் ரத்தம். யாருக்கு அந்த உரிமை கிடைக்கும் சொல்லுங்க? ஒரு இயேசுனுடைய உடலை எடுத்துக்கொண்டு இதோ என் உடல் அப்படி சொல்லக்கூடிய உரிமை யாருக்கு கிடைக்கும்? குருவுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதோ என் ரத்தம் என்று யாருக்கு கிடைக்கும்? குருவுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன், எனது தந்தையினுடைய கடவுளுடைய பெயரால் திருப்பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பணியின் பெயரால் தந்தை மகன் தூய ஆவியான் பெயரால் நான் உங்களை கழுவுகிறேன், உங்களுடைய பாவங்களை இந்த கழுவுகிறேன் என்று சொன்ன கூடிய உரிமை யாருக்கு உண்டு? குருவுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே குருத்துவம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டியது. எனவேதான் நம்முடைய ஆண்டவர் அந்த குருத்துவத்தை போற்றி பெருமைப்படுத்தி தான் இந்த நாட்களிலே குறிப்பாக குருத்துவத்தை இன்னும் நினைத்து பாருங்கள், ஜெபியுங்கள் சொல்றாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் சாமிக்கு வாட்ஸ்அப் நிரம்பணும். இன்னைக்கு சாமிக்கு வாட்ஸ்அப் நிரம்பணும். நம்மளுக்கு இருந்த குருக்களுக்கு வாட்ஸ்அப் நிரம்பணும். அந்த அடிப்படையில் என்ன பண்ணும், போய் பண்ணது முடிஞ்சோடனே சாப்பாடு தருவாங்கன்னு சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. என்ன சாப்பாடு உண்டா இன்னைக்கு? கிடையாதா? அப்படியா? முதலே சொல்லி இந்த பிரசங்கத்தை சுருக்கியிருப்போம்ல. சரி பரவாயில்ல, சொல்ல வந்தது சொல்லிடுவோன்னே. சரியா? அப்போ இன்னைக்கு என்னது, போய் குருக்கள், உங்களுடைய தெரிந்த குருக்கள், இங்கே பணியாற்றிய குருக்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபாதர் வாழ்த்துக்கள், என்னை ஆசீர்வதிங்க பாரு, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல. அதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொல்கிற மாதிரி எப்படி சொல்லணும், எப்படி யார்கிட்ட சொல்லணும். ஒருவேளை நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்களா அந்த ஃபாதர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாதர் குருத்துவத்தில் வாழ்த்துக்கள் சொல்லணும். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக தூங்குவாங்க. இன்றைக்கி சாயங்காலம் நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குவார். அப்படி தூங்க சொல்ல என்ன பண்ணணும், ரொம்ப சந்தோஷமாக தூங்கணும். அப்போ நீங்கள் வாழ்த்து சொல்லணும். நம்ம சாமிக்கு சொல்லணும், ஏற்கனவே இருந்த சாமிக்கு சொல்லணும், சண்டை போட்ட சாமிக்கு அதிகமாக சொல்லணும். சரியா? என்ன, ஐயோ இந்த சாமி சரிப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாமிக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம அதிகமாக சொல்லணும். ஜெபிக்க வேண்டியது கடமை அன்புக்குரியவர்களே. இதை நினைத்து பார்த்து ஜெபிக்கணும். இரண்டாவது அன்புக்குரியவர்களை, நான் சொன்னது போல நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று என்னதான், அன்பு கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த அன்பு கட்டளையை கொடுத்த ஆண்டவர் ஒரு பணியை கொடுக்கின்றார். அந்த பணியின் அடிப்படையில் தான் நான் உங்களுடைய பாதங்களை கழுவியது போல நீங்களும் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். எப்படி கழுவலாம் சொல்லுங்க? நீங்கள் அதுக்காண்டி இந்த துறவிகள் பண்ண மாதிரி ஒவ்வொரு தெருவில் கொண்டு போய் கழுவ வேண்டிய தேவையில்லை. அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க கவனிங்க. சரியா? பெரியவங்க இருந்தால் என்ன பண்ணும், அவங்கள நல்லா கவனிங்க. இன்னைக்கு முடிஞ்ச வயசானவங்களுக்கு பாதம் கழுவுங்க. சரியா? அவங்களுக்கு பாதம் கழுவுவது, அவங்களுடைய கழிவுகளை கழுவுவது என்பது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த என்ன கொடை.
நம்ம நினைக்கலாம் என்னது, எங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ எங்கள் மாமாவுக்கோ மாமியாருக்கோ என்னது நல்ல சாவு காலத்தை கொடுத்துட்டாரு, சீக்கிரத்தை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவங்க கஷ்டப்படாமல் பாடுபடாமல் உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்காம, அதாவது என்னது அவங்களுக்கு பாடு பார்க்கக்கூடிய சுகத்தை கொடுக்காம சாவக்கூடாது. என்ன நமக்கு அது ஒரு சுகமாக தெரியணும். என்னுடைய மாமாவுக்கு, என்னுடைய மாமியாருக்கு, என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய அம்மாவுக்கு நான் கழுவியது, அவர்களுக்கு பாடு பார்த்தது எனக்கு ஒரு நலம் கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிறது. அன்புக்குரிய அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்காதுன்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமாக செய்யுங்கள். எனவே இந்த நாளிலே பணி செய்வது போல பணிவிடை செய்ய வந்தேன், மற்றவர்களுக்கு பணியாற்றவே வந்தேன் என்று இயேசு சொன்னது போல நம் மத்தியில் இருக்கின்ற பெரியவர்கள், நம் மத்தியில் இருக்கின்ற முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கு பணி செய்வதை வருத்தத்தோடு செய்யக்கூடாது, மன மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக செய்ய வேண்டும். ஒருவேளை மன வளர்ச்சி குண்டிய பிள்ளைகள் என் மத்தியில் இருந்தால் அதை கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வேறு யாருக்கும் கொடுக்கலங்க. நான் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய உடலை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். மன வளர்ச்சி குண்டிய பிள்ளைகளையோ, இல்லை என்றால் முதியவர்களையோ, இல்லை என்றால் முடியாதவர்களையோ கொடுத்து உங்களை அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதுதான் சீடராக இருப்பது. நீங்கள் என் சீடராக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் சீடராய் இருப்பதற்காகத்தான் கடவுள் அன்பு கடலை சொன்னால், நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். எனவே நினைத்து பார்க்க வேண்டியது, நினைவு கூற வேண்டியது, இந்த நான்கும் நினைத்து பார்க்கணும். திருப்பி முதல்ல சொல்லிடுவோம். 1 நற்கருணை, 2 பொறுத்துவம், 3 அன்பு கட்டளை. அந்த அன்பு கட்டளை எதில் இருக்கு? 13 34 13 34. 4வது பணி செய்தல், பாதம் கழுவும் சடங்கு. எனவே வாய்ப்பு கொடுக்கின்றார், உங்களையும் அந்த பணி வாழ்க்கைக்கு அழைக்கின்றார். ஆண்டவர் அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்னும் புதிய கட்டளையை கொடுக்க இயேசு அதை தம் வாழ்வில் செயல்படுத்துகிறார். பாதங்களை கழுவுவது அடிமையின் பணி. ஆனால் இயேசு தம்மையே தாழ்த்தி அடிமையின் பணியை செய்கிறார். தாழ்பணிந்து தம் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். இயேசுவின் சீடர்களாகிய நாமும் நம்மிடம் இருக்கும் நான் என்னும் அகந்தையை அகற்றி இயேசுவை போல் அன்போடு பிறருக்கு பணிவிடை புரிவோம். குறிப்பாக சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட உரிமையை இழந்த மக்களுக்காக தாழ்ச்சியோடு பணியாற்றுவோம் என்ற உறுதியுடன் இச்சடங்கில் பங்கேற்போம்.
கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். உணவினை அருந்திட சீடரோடு இயேசு வந்து பந்தியிலே அமர்ந்திருந்தார். தம்மேலாடை களைந்து இடுப்பினை துண்டை கட்டி சீடரிடம் எழுந்து வந்தார். பஸ்கா உணவினை அருந்திட சீடரோடு இயேசு வந்து பந்தியிலே அமர்ந்திருந்தார். தம்மேலாடை களைந்து இடுப்பினை துண்டை கட்டி சீடரிடம் எழுந்து வந்தார். குவளையில் தண்ணீர் மொண்டு சீடர்களின் பாதம் தொட்டு கழுவி துடைத்து விட்டார். பணிவாழ்வின் பெருமை சொன்னார். சீமோன் ராயப்பரை நாடி வந்து பாதங்களை கழுவிட இயேசு வந்த நேரத்திலே ராயப்பரோ பாதங்களை இயேசுவிடம் காட்டாது உரிமையில் கடிந்து கொண்டார். சீமோன் ராயப்பரை நாடி வந்து பாதங்களை கழுவி இயேசு வந்த நேரத்திலே ராயப்பரோ பாதங்களை இயேசுவிடம் காட்டாது உரிமையில் கடிந்து கொண்டார். என்னுடைய பாதங்களை என் ஆண்டவர் கழுவுவதா? ஒருபோதும் அனுமதியே, ஒரு காலம் சம்மதியே. நான் செய்வது என்னதென்று இப்போது புரியாது, பின்னரே புரிந்து கொள்வார். உன் பாதம் கழுவிட அனுமதியாவிட என்னோடு பங்கில்லை. அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனிடம் நாம் தேவைகளுக்காக மன்றாடப் போகின்றோம். தொண்டு ஆற்றவே உம் மகனை உலகிற்கு அனுப்பிய அன்பு தந்தையே, திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு பணிபுரியவே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அடுத்தவர் நலனுக்காக தாம் உழைக்கும்போது இறைவன் தம்மை உடல் உள்ள நலனோடு வழிநடத்துவார் என்பதை புரிந்து வாழவும் வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேட்டருளும். எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் அரசின் வருவாயையும் மக்களுக்கான திட்டங்களையும்
நம் நாட்டு மக்கள் வளர்ச்சி கருத்தில் கொண்டு பொதுநல எண்ணத்துடன் செயல்பட முனைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்பற்ற நல் ஆசிரியராம் இறைவா, பணிக்குருத்துவத்தின் வழியாக உமக்கு பணிபுரிய முன்வந்துள்ள அருள் பணியாளர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் பிறர் அன்பையும் பிறர் பணியையும் மையப்படுத்தி உழைக்கும்போது அவர்களுக்கு மன உறுதியும் ஆற்றலும் தந்து வழிநடத்தவும், பொது குருத்துவத்தின் வழியாக இவ்வுலகில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பொதுநிலையினர் இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழும்போது அவர்களை தூய ஆவியால் வழிநடத்தி பாதுகாக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது திரு அவையின் நற்கருணை மட்டியில் வாஞ்சையோடும் தாகத்தோடும் தவிக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் அருட்சாதன முறையில் உட்கொள்ளும் இயேசுவின் உடலும் இரத்தமும் எமது வாழ்வுக்கான அருமருந்தாக அமையவும், எமது நாளாக வாழ்வை தாங்கி செல்லவும், புனித வாழ்வுக்கு எம்மை அழைத்து நாளுக்கும் புதுப்பிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய சூழலில் மிகுந்த அச்சத்தோடும் தீராத நோவுகளோடும் முடிவில்லாத கவலையோடும் வாழும் அனைவரையும் நினைத்து கொள்வோம். துன்பங்கள் வாழ்வின் சுமைகள் என்று, சவால்கள் அதன் எல்லைகள் என்று, மாறாக இயேசுவோடு இணைந்து பயணிக்கும் அருள் கிடைக்கவும், தீமைகளை நாடி செல்லாத மனதை உருவாக்கி இயேசுவின் மனநிலை கொண்டு வாழவும் அருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தூயவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இன்று ஒன்றுபட்டு இதோ நீர் உருவாக்கிய நற்கருணைக்காகவும், நீர் உருவாக்கிய குருத்துவத்திற்காகவும், நீர் கொடுத்த அன்பு கட்டளைக்காகவும், நீர் செய்த அந்த பணிக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்படிப்பட்ட பணிகளை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். உண்மையான அன்பு தன்னிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதில்தான் அடங்கியுள்ளது. இதை உணர்ந்தவர்களாய் நாம் அன்பு காணிக்கைகளை தாராள உள்ளத்துடன் அளிப்போம். அவற்றின் வழியாக நம்மையே இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக்குவோம். பக்கம் 395, பக்கம் 395. கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் கழித்திடுவோம் யாம், அவரில்
அடைந்தோர் கூட்டத்தில் நாமும் ஒன்றாய் சேர்ந்து மனம் முக்தி அடைந்தோர் கூட்டத்தில் நாமும் ஒன்றாய் சேர்ந்து மனம் மகிழ்ந்து கிறிஸ்து இறைவானின் மகிமை வதனம் காண்போமே முடிவில்லாமல் என்றென்றும் நித்திய காலம் அனைத்திற்கும் அளவில்லாத மாண்புடைய பேரானந்தம் இதுவேயாம் அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் வருகின்றேன் இறைவா என்னை தருகின்றேன் தலைவா வருகின்றேன் இறைவா என்னை தருகின்றேன் தலைவா உயிருள்ள பலியாக என்னை உம் திருப்பணிக்காக உயிருள்ள பலியாக என்னை உம் திருப்பணிக்காக உவப்புடன் ஏற்றிடுவார் வருகின்றேன் இறைவா என்னை தருகின்றேன் தலைவா ஆவேலை போல சிறந்ததை எடுத்து வந்தேன் ஏழை கைம்பெண்ணை போல இருந்ததை அனைத்தும் தந்தேன் ஆவேலை போல சிறந்ததை எடுத்து வந்தேன் ஏழை கைம்பெண்ணை போல இருந்ததை அனைத்தும் தந்தேன் உள்ளவை எல்லாமும் கொடை அதை உளமகிழ்வோடு படைக்கின்றேன் உள்ளவை எல்லாமும் கொடை அதை உளமகிழ்வோடு படைக்கின்றேன் வருகின்றேன் இறைவா என்னை தருகின்றேன் தலைவா வருகின்றேன் இறைவா என்னை தருகின்றேன் தலைவா உயிருள்ள பலியாக என்னை உம் திருப்பணிக்காக உயிருள்ள பலியாக என்னை உம் திருப்பணிக்காக உவப்புடன் ஏற்றிடுவார் வருகின்றேன் இறைவா என்னை தருகின்றேன் தலைவா சகோதரிகளே சகோதரர்களே என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனை கேட்டு தாங்கபடி மண்டாடுங்கள் ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: அன்புக்குரியவர்களே, நற்கருணையை தகுதியான முறையில் உட்கொள்ள வேண்டும். இந்த தகுதியான முறையில் உட்கொள்வதற்கு இயேசு நற்கருணையை உருவாக்கிய நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். எனவே நானும் தகுதியுடையவனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நீண்ட ஜெபத்திலே நாம் பங்கெடுப்போம். கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற படிப்பொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட திருமகனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமை அளித்து அதனை வழிநடத்தியலும் உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் ஸ்டீபனுக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய இங்கே கூடியிருக்கக்கூடிய எம் ஞான பிரகாசியார் பட்டணம் பங்கு மக்கள் அனைவரையும், அவருடைய குடும்பங்கள், அவருடைய நினைத்த காரியங்கள், தொழில் முன்னேற்றம், சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து இந்த அருமையான நாளிலே ஆசீர்வதித்து எங்கள் பங்கை இந்நாள் வரை வழிநடத்துவதற்காக நன்றியாகவும், இனி வருகின்ற காலங்களிலும் ஒரே தாயின் பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருந்து எங்கள் பங்கை, எங்கள் பங்கு மக்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை வேண்டுகிறோம். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தவர்களும் உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றும் நீர் அறிவீர்.
இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காக தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்விற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியான மாட்சிமிக்க மரியாளையும் அதே கண்ணியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு மற்றும் திருத்தூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சிறப்பாக நினைவுகூர்ந்தருளும். எங்களுடைய பாதுகாவலர் தூய ஞானப்பிரகாசியார், அந்தோணியார் மற்றும் மிக்கேல் சமனசானவர் மற்றும் எல்லா புனிதர்களையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். இவருடைய பேர் பயன்களாலும் வேண்டுகளாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்க பெற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகி நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையெழுத்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கை மனநிறைவோடு ஏற்றல உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தரலும், மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மந்தையை சேர்த்தரலும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உந்ததாக இருக்கச் செய்தலும். இவ்வாறு உம் அன்பு திருமணம் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுபணமாக அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் இத்திருக்கண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்க உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியலும் நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளங்கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய வானதுதர்வும் திரு கைகளால் இப்பலிபொருட்களை மாண்புக்குரிய விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமென மன்றாடுகிறோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகிற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசைகளையும் அருளையும்
நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகி உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியருமான திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, பெலிசிட்டா, பெர்த்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசி ஆகியோருடன் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க உரிமையை இயேசு தந்தார். விண்ணக தந்தை என்னும் உரிமையோடு அப்பா தந்தா என்று அழைப்போ. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுறல்லும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் தவறுகளிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் எல்லா நலன்களையும் அளித்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு தருகின்ற அமைதியையும் வாழ்த்துக்களையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாக. பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து நிறைவாழ்வளிப்பதாக. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். பக்கம் 134, பக்கம் 134. இறைவன் அழைக்கின்றான் இனிய உணவிற்கு. இறை குலமே நாம் இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றான் இனிய உணவிற்கு. இறை குலமே
இரத்தம் நின்றுரைத்தார் ரசத்தை கையெடுத்து என் இரத்தம் நின்றுரைத்தார் எல்லோரும் பருகுவே எந்நாளும் வாழ்ந்திடவே எல்லோரும் பருகுவே எந்நாளும் வாழ்ந்திடவே இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்தே சென்றிடுவோம். அறிவிப்புகள். இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்த, தலைமையேற்று சிறப்பாக மறையுரை வழங்கி இந்த வழிபாட்டினுடைய இந்த நாளினுடைய சிறப்பு அம்சத்தை நமக்கு எண்ணங்களிலே உள்ளங்களிலே பதித்த அருள் தந்தை கிராசிஸ் மைக்கேல் அடிகளார் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய பெரியவையாளன் வழிபாடுகள், நற்செய்தி, மற்ற வாசகங்கள், முன்னுரைகள் இவைகளெல்லாம் சிறப்பாக தயார் செய்து நல்ல அருமையாக சிறப்பு செய்த நடுவை நந்தை இறை மக்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். 12 அப்போஸ்தலர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் இந்த அதற்கான காணிக்கைகள் வழங்கியவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். தவக்கால உண்டியல் பசி பிணிக்காக வழங்கப்படும். நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் கொண்டு வராதவர்கள் நாளை தினம் கொண்டு வந்து அந்த திருச்சிலுவை ஆராதனை பகுதியிலே கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலிக்கான மெழுகுதிரிகள் விற்பனை செய்யப்படுகிறது. நமது ஆலய மண்டபத்தில் வைத்து விற்கப்படும். அதனுடைய விலை 10 ரூபாய். எனவே அதை கொடுத்து வாங்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலிக்கான மெழுகுதிரிகள் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் அதை 10 ரூபாய் கொடுத்து வாங்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை பெரியவியாளன் ஆராதனை பட்டியல் 8:30 மணி முதல் 9 மணி வரை இணையூர் இறை மக்கள், 9 மணி முதல் 9:30 மணி வரை ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள், 9:30 மணி முதல் 10 மணி வரை மரிய கொரட்சி அன்பியம், 10 மணி முதல் 10:30 மணி வரை தந்தை வில்லியம் அன்பியம், 10:30 மணி முதல் 11 மணி வரை புனித ஞானப்பிரகாசியார் அன்பியம், 11 மணி முதல் 11:30 மணி வரை புனித அன்னை தெரசாள் அன்பியம், 11:30 மணி முதல் 12 மணி வரை பொது ஆராதனை நடைபெறும். எனவே அனைவரும் இந்த ஆராதனை நடைபெறும் பொழுது ஆலயம் மற்றும் ஆலய வளாகத்தை சுற்றி அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நாள் என்பதை சுட்டி காட்டுவதன் விதமாகவும், ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே தனித்திருந்து ஜெபம் செய்ததனுடைய விளைவாகவும் இந்த நற்கருணை பவனி, நற்கருணை ஆராதனை இடம்பெறுகிறது. எனவே அமைதியில் இந்த நாள் நாளை மதியம் வரை இந்த நாட்களை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று 12 மணி வரை பொது ஆராதனை நடைபெறும். நாளை காலை 6 மணியிலிருந்து பிற்பகல் 12 மணி வரை தனிப்பட்ட மௌன நற்கருணை ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். தனிப்பட்ட குடும்பங்களாக வந்து, தனிப்பட்ட விதத்திலோ குடும்பங்களாக வந்து நற்கருணை ஆண்டவரை சந்தித்து இந்த நற்கருணை ஆராதனையிலே இடம்பெறலாம். நற்கருணையை ஆண்டவர் ஏற்படுத்திய நாள், நற்கருணையினுடைய ஒரு அம்சத்தை உணரும் விதமாக இந்த 2 நாள் நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது. 9 மணிக்கு இணையூர் மக்கள் முடித்தவுடனே உங்களுக்கு பேருந்துகள் தயாராக இருக்கிறது. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளை தினம் பெரிய வெள்ளி ஒரு சந்தி சுத்த போசனம் அனுசரிக்க வேண்டிய நமது திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான இந்த ஒரு சந்தி சுத்த போசன நாள். நாளை பெரிய வெள்ளிக்கிழமை பெரிய சிலுவை பாதை நடைபெறும். மதியம் 1:30 மணிக்கு, சரியாக 1:30 மணிக்கெல்லாம் சரியாக ஆரம்பமாகிவிடும். எனவே மக்கள் எல்லோருமே நமது இந்த தவக்காலத்திலே
சாம்பல் புதன் முதற்கொண்டு நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் நமது இணையூர் மக்கள் நல்ல அதிக எண்ணிக்கையிலே கலந்து கொண்டீர்கள் இன்று வரை. அதே போல நாளை மறுநாள் இரவு நடைபெறுகின்ற பாஸ்கா திருவிழிப்பு எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நாளை முக்கியமான நாள், பெரிய வெள்ளிக்கிழமை. எனவே எல்லோருமே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சிலுவையில் உயிர் நீத்த நாள் என்ற உணர்வோடு பெரிய சிலுவை பாதைக்கே வந்து கலந்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு திருச்சிலுவை ஆராதனை வழிபாடுகள் நடைபெறும். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் அன்பின் சின்னம் நற்கருணை. இப்பொழுது நற்கருணை புதிதாக அலங்கரிக்கப்பட்ட பீடத்திற்கு பவனியாக எடுத்துச் செல்லப்படுகிறது. எல்லாரும் கைவிட்ட நிலையில் இயேசு தனிமையில் இருக்கிறார். துணிவுடன் துன்பக்களத்தை ஏற்கிறார். லட்சிய நாயகன் தமது பயணத்தில் தனித்து விடப்பட்டதை நினைவுபடுத்த திருப்பலி நிறைவேறிய பீடம் வெறுமையாக்கப்படுகிறது. இப்பவனி எருசலேம் நகரை விட்டு கெத்செமனி தோட்டம் வந்து பாடுகளுக்காக தம்மையே தயாரித்ததை நினைவூட்டுகிறது. நாமும் இயேசுவோடு கெத்செமனிக்கு சென்று ஜெபிப்போம். மாண்புமிகு
ஷார்ட்லாம் வேண்டாம். பிரின்ஸ்